Hello everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம மேக்கிங் ஆஃப் த குளோபல் வேர்ல்ட் சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது ரெண்டர் பெஸ்ட் ஆடி கேட்டில் பிளேக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரெண்டர் பெஸ்ட் அப்படின்ட்டுனா என்னென்னா அதாவது நம்ம ஆடு மாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு டிசீஸ் பேர் தான் என்னென்னா ரெண்டர் பெஸ்ட் கேட்டில் பிளேக். பிளேக்னாலே தெரியும், இட் இஸ் அ டிசாஸ்டர். ஓகேவா? இது ஒரு டிசீஸ். ஓகேங்களா? அதாவது இந்த 19th century 20th centuryயில் என்ன ஆகுதுன்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கேட்டில்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டர் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் கம்ப்ளீட்டாக கேட்டில்ஸோட இனமே அழிஞ்சு போகுது. ஓகேங்களா? அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 1890s என்ன ஆகுதுன்னா, இம்பீரியல் இம்பேக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கொலனைஸ்டு ஸ்டேட்ஸில் இம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது யூரோப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அதாவது பிரிட்டன் பீப்புள் எஸ்பெஷலி என்ன பண்ணுறாங்கன்னா, கொலனைஸ்டு ஸ்டேட்ஸ் அதாவது ஆஃப்ரிக்கா, இந்தியா இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கொலனைஸ்டு ஸ்டேட் அதாவது அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புளோட லைஃப், ஃபார்ச்சூன் இது எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்பவே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு ஊர், ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வருது. ஓகேங்களா? கண்ட்ரிங்கிறத விட காண்டினென்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஆஃப்ரிக்கா என்னென்னா அபண்டன்ட் லேண்ட், அதாவது அதிகமான, அதாவது படர்ந்து போன அவ்வளோ லேண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வாஸ்ட் லேண்டு, ரொம்ப பெரிய பரப்பளவில் பெரிய லேண்டாக இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்குது. ஆனால் லைஃப் ஸ்டாக் அதிகமாக இருக்குது. லைஃப் ஸ்டாக் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கேட்டில்ஸ்னால் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி உள்ளது தான் லைஃப் ஸ்டாக். பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, ஆனால் லைஃப் ஸ்டாக் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதாவது ஆஃப்ரிக்காவில் இருக்க பீப்புள் யாருமே மோஸ்ட்லி சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க ரேர் தான். ஓகேங்களா? அவங்க எதுக்கு கொஞ்சம் பேர் தான் சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அது ஏன் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கன்சியூமர் குட்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேஜ், அதாவது சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஆல்ரெடி பிளென்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆல்ரெடி ஃபார்ம்லேயும் நிறையா விளைச்சல் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா அவங்க லைஃப் ஸ்டாக், அதாவது ஆடு மாடு இது எல்லாமும் கூட அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு சாப்பாடுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, லேட் 19th centuryயில் என்ன ஆகுதுன்னா, யூரோப் ஆஃப்ரிக்காவை கண்டுபிடிக்குது. ஓகேங்களா? ஆஃப்ரிக்காவை கண்டுபிடிச்சி ஆஃப்ரிக்கா மேலே ஒரு கண் வச்சிருச்சு. ஓகேங்களா? ஆஃப்ரிக்கா மேலே கண் வச்சுட்டு அதோட ரிசோர்ஸஸ், லைஃப் ஸ்டாக், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படியே கம்ப்ளீட்டாக அட்ராக்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம ஆக்கிரமிச்சுக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூரோப் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆஃப்ரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான்டேஷன்ஸும் மைன்ஸும் கிரியேட் பண்ணுறாங்க. யார்? நம்ம யூரோப்காரங்க. ஓகேங்களா? யூரோப்காரங்க ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு பிளான்டேஷனும் மைன்ஸும் இது பண்ணுறாங்க. எதுக்குன்னா கிராப்ஸையும் மினரல்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிளான்டேஷன்ஸும் மைன்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, லேபர், அதாவது உங்களுக்கு லேபர் தேவை. ஆனால் லேபர் அன்வில்லிங். ஓகேங்களா? யாருமே சம்பளத்துக்கு வேலை செய்ய விரும்பலை. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா வேலை கொடுக்குறவங்க. ஓகேங்களா? வேலை கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேபர்ஸை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வேலை பார்க்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டாக்ஸஸ், நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும்னா இதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், நீங்கள் இது பண்ணணும்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறதுனால டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, கண்டிப்பாக வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களால அந்த பீப்புள்னால டேக்ஸ் பே பண்ண முடியும் அப்படிங்கிற நிலமை இருந்தது. ஓகேங்களா? அதனால் வேலைக்கு போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்ஹெரிட்டன்ஸ் லா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் லா அப்படின்ட்டு நான் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போது ஒரு ஃபேமிலி இருக்குன்னா, அந்த ஃபேமிலிக்கு ஒரு நிலம் இருக்குன்னா, அந்த நிலத்தில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். மித்த எல்லோரும் லேபர் ஆவாங்க. மித்த எல்லோரும் பிளான்டேஷன்ஸ்க்கும் மைன்ஸ்க்கும் லேபர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, மைன் ஒர்க்கர்ஸ், அதாவது மைனில் வேலை பார்க்குறாங்கல்ல, மைனில் இந்த மினரல்ஸ், அதாவது இந்த சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் மைன்ஸ். ஓகேங்களா? அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பிடிச்சி அடைச்சி போட்டு வச்சுட்றாங்க. அவங்கள அவங்களோட வில்லேஜுக்கும் விடலை, அவங்களோட ஃபேமிலிஸையும் பார்க்குறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. ஓகேங்களா?
இப்போ என்ன ஆகுதுன்னா ரிண்டர்பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக வந்துட்டு வருது ஓகேங்களா. லேட் 1880s வந்துட்டு ரிண்டர்பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருது ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு எதை வந்து அஃபெக்ட் பண்ணுது, கேட்டில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. கேட்டில்னால் ஆடு மாடு ஓகேங்களா, அதுங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு எங்கேருந்து வந்துட்டு வந்தது அப்படின்ட்டு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஏஷியா, அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரிலேருந்து தான் வந்துட்டு இது வந்து வரவே செஞ்சுது, அதாவது இந்த டிசீஸ் ஓகேங்களா. அது என்ன பண்ணுறாங்கன்னா இட்டாலியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்காண்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆடு மாடு இதெல்லாம் வந்துட்டு அதாவது இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்காவில் இட்டாலியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றதுக்காண்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இம்போர்ட் பண்ணையில் ஆடு மாடு வருதா, அந்த ஆடு மாடு வந்துட்டு இங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்க ஆடு மாடோடு சேரும்போது என்ன ஆகுதுன்னா இதுகளுக்கும் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா அந்த டிசீஸ் வந்து பரவிடுது ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டிசீஸ் வந்துட்டு நான் 1892 கிட்டத்தட்ட அந்த லேட் 1880s வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே காட்டுத்தீ மாதிரி பரவுது ஓகேங்களா, ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி பரவுது ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா 1892 வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த டிசீஸ் வந்து ஈஸ்டிலேருந்து அட்லாண்டிக் கோஸ்ட்டுக்கு வந்துட்டு பரவுது ஓகேங்களா. கேப் அப்படிங்கிற ஏரியாவுக்கு 5 வருஷம் கழித்து வந்துட்டு அந்த டிசீஸ் வந்து பரவுது. கேப் அப்படின்ட்டு பார்த்தோம்னா என்னென்னா ஆஃப்ரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் டிப்பு ஓகேங்களா. சதர்ன் ரொம்ப ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டு பார்த்தோம்னா இப்படி இருக்குமா, ஒரு மாதிரி இப்படி தானே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், இப்படி இந்தியா ஷேப் மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதோட சதர்ன் மோஸ்ட் டிப் தான் என்னென்னா வந்துட்டு கேப் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா 90% கேட்டில்ஸ் எல்லாமே வந்து செத்து போயிடுது ஓகேங்களா. இதனால் என்ன ஆகுது, ஆஃப்ரிக்கன் மக்களோட வாழ்வாதாரம், அதாவது அவங்களோட லைவ்லிஹுட்ஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகுது. இதனால் வந்துட்டு அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வேலைக்கு தான் போய் ஆகணும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கலோனியல் கவர்மெண்ட், அதாவது நம்ம வந்துட்டு யூரோப் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்துட்டு இதை ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு பிளான்டேஷன்ஸ்லேயும் மைன்ஸ்லேயும் வந்துட்டு இவங்களெல்லாம் வேலை பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லேபர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி வேலை பண்ண வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து லேபராக வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாடு கடத்தவும் செய்கிறாங்க. அதாவது ரிசோர்ஸஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதாவது இந்த கேட்டில் ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால என்ன பண்ணணும், வேலைக்கு போய் தான் ஆகணும் ஓகேங்களா. வேலைக்கு போகிறதுக்காண்டி என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுறாங்க, லோ வேஜஸ்க்கும் வேலை பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க ஓகேங்களா. இப்போ இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு யூரோப் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுச்சு, ஆஃப்ரிக்கா வந்து கான்குயர் பண்ணிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இவங்களை வந்துட்டு லேபர் மார்க்கெட், அதாவது லேபருக்கும் வந்துட்டு நாடு கடத்தவும் செய்கிறாங்க. அங்கே உள்ளூரில் இருக்கிற பிளான்டேஷன்ஸ்லேயும் மைன்ஸ்லேயும் கூட என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா வேலை பார்க்க வைக்கிறாங்க ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.